நிவாரணப் பணிகள் குறித்து முதலமைச்சர் ஸ்டாலின் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். கொளத்தூரில் உள்ள நகர ஆரம்ப சுகாதார நிலையத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். மழை வெள்ள நிவாரணப் பணிகள் குறித்து முதலமைச்சர் ஸ்டாலின் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். இது பற்றிய கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சாமுவேல் தினேசர் இணைப்பில் இணைகிறார். சாமுவேல், விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க. யுவராணி, தமிழக முதல்வர் ஸ்டாலின் தனது சொந்த தொகுதியான கொளத்தூர் தொகுதியில் தற்போது ஆய்வானது மேற்கொண்டு வருகிறார். குறிப்பாக இந்த பெஞ்சம் புயலானது கடலை கடந்திருக்கக்கூடிய நிலையில் நேற்று மற்றும் முன்தினம் இரவு முதலிருந்தே சென்னையில் பல்வேறு பகுதியில் கனமழை மற்றும் அதிகனமழை பெய்திருந்தது. இதைத் தொடர்ந்து சென்னையில் பல்வேறு பகுதிகளில் குடியிருப்புகளில் தண்ணீர் புகுந்து, அதே போல சாலை வீதிகளில் தண்ணீர் புகுந்து அபாயமானது ஏற்பட்டிருந்தது. இந்த இயற்கை சீற்றத்தால் அதாவது சென்னை பெருநகர மாநகராட்சி குழுவினர் தொடர்ந்து இந்த சீரமைப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில இன்று காலை தமிழக முதல்வர் ஸ்டாலின் தனது தொகுதியான கொளத்தூர் தொகுதியில் அவர் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். முன்னதாக அவர் செந்தில் நகர், வீனஸ் நகர் உள்ளிட்ட பகுதியில் இருக்கக்கூடிய மக்களிடையே அவர் தனது கருத்து, அதாவது அரசு தரப்பாக அவர்களுக்கு எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நடவடிக்கைகள் குறித்தும் அவர் கேட்டறிந்தார். அதே போல அங்க இருக்கக்கூடிய அதாவது மின் நிலையங்கள் மற்றும் மோட்டார் நிலையங்கள் உள்ளிட்டவைகளை அவர் நேரில் பார்வையிட்டார். இதைத் தொடர்ந்து தற்போது ஆரம்ப சுகாதார நிலையத்திலும், அதாவது தற்போது தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தனது ஆய்வினை மேற்கொண்டு வருகிறார். இந்த ஆய்வின் போது அமைச்சர் செந்தில் பாலாஜி மற்றும் பிரியா மற்றும் உள்ளிட்டவர்களும் உடன் உள்ளனர். அதே போல துறை சார்ந்த அதிகாரிகளும் அனைவரும் அதாவது தமிழக முதல்வருடன் இந்த ஆய்வின் போது கூட இருக்கிறார். அங்கு எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நடவடிக்கைகள் குறித்து அதிகாரிகளிடமும் தமிழக முதல்வர் கேட்டறிந்து வருவது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி சாமுவேல்.